ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகமண்டலா இதை எழுதினவங்க கிரீஷ் கர்நாட். இவர் ஒரு இந்தியன் ரைட்டர், ஆக்டர், டைரக்டர் அண்ட் ஆல்சோ பிளே ரைட். இவரோட மூவிஸ் அண்ட் ஒர்க்ஸுக்காக நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே, நிறைய ஆனரபிள் அவார்ட்ஸ் எல்லாமே இவர் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் பிளே இது வந்து ஒரு கன்னட பிளே தான், ஓகேவா. 1988 எழுதியிருக்கிறாங்க. லேட்டர் இதை இங்கிலீஷில் இவரே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த நாகமண்டலா அப்படின்ற அந்த டைட்டில் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நாகம் அப்படின்றது வந்து நம்ம கோப்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, சர்பண்ட். ஸோ ஒரு பாம்பையும், மண்டலா அப்படின்றது வந்து ஒரு பிளே இல்லைன்னா ஒரு ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாகமண்டலா அப்படின்றது ஒரு பாம்பை பற்றின கதை அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. இது வந்து கம்ப்ளீட்லி இது ஒரு ஓரல் டேல் தான், ஓகேவா. ஏகே ராமானுஜன் கிட்ட இவர் கேட்ட ஒரு ஓரல் ஸ்டோரியை, ஏகே ராமானுஜன் ஒரு ஃபோக்லோரிஸ்ட் இல்லையா, ஸோ அவர் நேரேட் பண்ண ஒரு ஃபோக் டேலை வந்துட்டு இவரோட ஃபிக்ஷனை கம்பைன் பண்ணி இவர் இந்த பிளேயை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது கம்ப்ளீட்லி அவருக்கான ஒரு டெடிக்கேஷனாகவும் இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஃபோக் டேலாக இருக்கட்டும், ஹிந்துஸோட ரிச்சுவல்ஸாக இருக்கட்டும், சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், மாடர்ன் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளெண்ட் ஆன மாதிரி தான் எழுதியிருப்பார். தென் இது வந்து பிளே வித்தின் அ பிளே. ஒரு பிளே ஸ்டார்ட் ஆகும், அதுக்குள்ளே ஒரு பர்சன் இன்னொரு பிளேயை நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் எழுதியிருப்பாங்க. ஜஸ்ட் இது ஒரு 2 ஆக்ட் பிளே. இந்த 2 ஆக்ட் பிளேயும் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோக் டேல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இதை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1989, நெக்ஸ்ட் இயர் இதை ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் வெர்ஷனில் இது பப்ளிஷ் ஆனது 1919, ஓகேவா. இப்போ வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி டெல்லர், இந்த பிளே இருக்கார் இல்லையா, அவர் தான் நரேட்டர். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த அவுட்லைன் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறவர் அவர் தான். அதுக்குள்ளே ஒரு பிளே வரும் இல்லையா, அதில் வந்து ராணி அப்படின்ற ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் அப்பன்னா. தென் கோப்ரா அப்படின்ற ஒரு பாம்பு கேரக்டர் ஒன்று வரும். ஒரு பாம்பே அதில் வந்து ஒரு கேரக்டர் மாதிரி ப்ளே பண்ணியிருக்கும். தென் ஃபைனலி குருதவா அப்படின்ற ஒரு பிளைண்ட் வில்லேஜ் உமன் இருப்பாங்க, ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இது போக சில திங்ஸ் வந்து அதை ஹியூமன் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது அவுட்லைன் ஸ்டோரியில் இருக்கும், ஓகேவா. இந்த பிளேயில் வந்து ப்ரொலாக் அண்ட் எபிலாக் கொடுத்துருப்பாங்க. அது போக 2 ஆக்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொலாக் தான் அந்த அவுட்லைன் ஸ்டோரி. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, பிளே ஓப்பன் ஆகும்போதே ஒரு மெயில் கேரக்டர் சுத்ரதரா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஸ்டோரின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள்குள்ளே என்டர் ஆகுது ஒரு நைட் டைமில், ஓகேவா. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இவர் வந்துட்டு பண்ண பாவங்களுக்காக எல்லா நாள் நைட்டும் அவர் வந்து முழிச்சே இருக்கணும், ஒரு மாதம் ஃபுல்லாக அவர் முழிச்சே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் கொடுக்கப்படுது. அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாவது அவர் முழிச்சு இருந்துட்டாரு அப்படின்னா சாபத்திலேருந்து விமோசனம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இவரால் அந்த மாதிரி தூங்காமல் இருக்கவே முடியாது. இப்போ அவரோட அந்த கடைசி நாள், இன்றைக்கும் அவர் முழிச்சு இருக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் இறந்து போயிடுவார். அந்த மாதிரியான சமயத்தில் அவர் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு கோயிலில் போய் நான் சாகாமல் இருக்கிறதுக்கு அந்த கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணட்டும்னு அங்கே போய் உட்காந்துருக்கும் போது கோரஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ், நிறைய ஃப்ளேம்ஸ், நெருப்பு மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் வராங்க, ஓகேவா. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டோரிஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த டெம்பிள்குள்ளே என்டர் ஆகிறாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இவர்கிட்ட உட்காந்துருக்குறாங்க. இப்போது ஸ்டோரிஸை வந்து நேரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் அவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரி மூலமாக தான் இவர் விழிச்சிருக்கிறாரு, ஓகேவா. மெயின் பிளாட் இனிமேல் இவங்க நரேட் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுதான் மெயின் பிளாட்டாக இருக்கும், ஓகேவா. இதில் வந்து ஹாஃப் அவர் கேட்ட அந்த ஒரு நரேஷன், ஏகே ராமானுஜன் கிட்ட அவர் கேட்ட நரேஷன், தென் இவரோட ஹாஃப் இமேஜினேஷன், இது ரெண்டையும் மிக்ஸ் ஆன மாதிரி எழுதியிருப்பார். இப்போ அதை வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்குது. ஆக்ட் 1ல் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ராணி அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு கேர்ள், ஓகேவா, ரொம்ப யங் கேர்ள். அவள் வந்துட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் முடிவு பண்ணுறாங்க. அப்பன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு யங் மேனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேருக்கும் பயங்கர கான்ட்ராஸ்டான கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்பன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஹார்ஷாக இருப்பார், எல்லார்கிட்டையும் கோவமாக பேசக்கூடியவர், ரூட்னஸ் தான் அவரோட கேரக்டரிஸ்டிக். அப்படின்னாலே ரூட்னஸ் தான். அப்படி இருக்கக்கூடிய ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறமா அப்பன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெய்லி ராணியை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு. டெய்லி ஒரு மீலுக்கு மட்டும்தான் அவர் வீட்டுக்கு வராரு. மதிய சாப்பாட்டுக்கு வராரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுறாரு. திரும்ப அடுத்த நாள் மார்னிங் தான் வராரு, நைட்டு வீட்டுக்கு வர்றதில்ல. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது ராணிக்கு ஒரு லோன்லினஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஒரு ப்ரிசனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எப்போவுமே அந்த லோன்லினஸ் அவளுக்குள்ளே இருக்கும்போது, ஹஸ்பண்டோட அந்த லவ்வுக்கான லாங்கிங் அவளுக்குள்ளே இருக்கும்போது அவள் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறா. ஸோ இந்த மாதிரியே அவளோட லைஃப் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கிற அந்த சமயத்தில்
அந்த வில்லேஜஸ் எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அப்பன்னா வந்துட்டு ஒரு மீலுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வராரு இல்லையா? அதுக்கப்புறம் அவர் வர்றதே இல்ல. ஸோ கண்டிப்பா அவர் வந்து வேற ஒரு விமனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு, அஃபேர்ல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு. பட் இந்த ஒரு விஷயம் கூட இவளோட காதுக்கு வராது. ஏன்னா ஊர்ல இருக்கிற யாரும் இவகிட்ட வந்து பேச முடியாது. இவளும் எங்கேயும் போ முடியாது. ஸோ அதனால இவளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு தனியா ஒரு லோன்லி ஐலேண்ட்ல மாட்டிக்கிட்ட மாதிரி தான் அவளோட சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ ராணிய பார்க்கறதுக்காக குருதவா அப்படின்ற அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஓல்டு பிளைண்ட் விமன் ஒருத்தங்க வராங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த நியூஸ் தெரியும்போது, அவன் வந்து இவள சீட் பண்றான் அப்படின்றது தெரியும்போது, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த லேடி வந்து அவள தேடி வராங்க. இந்த லேடிக்கு வந்து நெறைய மேஜிக்கல் ரெமெடிஸ் எல்லாமே தெரியும். ஓகேவா? அந்த வசியம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்க வந்து ராணிய பார்க்கறதுக்காக வரும்போது, அவள உள்ள வச்சு பூட்டியிருக்கிறாங்க. அத பார்க்குறாங்க. ஸோ அவகிட்ட என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, அவ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்றா. அவர் வந்து ஒரு மீலுக்கு தான் வீட்டுக்கு வராரு. என்கிட்ட சரியா பேசுறதில்ல. எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கப்புறமா, அந்த லேடி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஓகே நான் உனக்கு வந்து லவ் ரூட் அப்படின்ற ஒரு மேஜிக்கல் போஷன் உனக்கு தரேன். இது வந்து ஒரு வசிய மருந்து மாதிரி தான். ஓகேவா? இந்த லவ் ரூட்ட நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனோட சாப்பாட்டுல இல்லன்னா, அவனோட ட்ரிங்க்ஸ் எதுலயாவது நீ மிக்ஸ் பண்ணி அவனுக்கு குடுத்துரு. அதுக்கப்புறம் அவன் மேல அவன் வந்து அஃபெக்ஷனேட்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவளுமே அக்செப்ட் பண்ணி அத வாங்கிக்கிறா. இப்போ அவ சொன்ன மாதிரியே இவ வந்து மதியம் அவனுக்காக குக் பண்ணுவா இல்லையா? அப்படி குக் பண்ணும்போது, அந்த ரூட்ட ஆட் பண்ணி அவ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு ரெட் கலர்ல டர்ன் ஆகுது. அத பார்க்கும்போது இவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இருந்தாலும் அவ வந்து சரி ஓகே. இது இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு, அவ மிக்ஸ் பண்ணி அவனுக்கு சாப்பாடு சர்வ் பண்றா. சர்வ் பண்ணும்போது அவன் சாப்பிட்டுட்டு, "இதுல ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஸ்மெல் வருது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஸ்மெல்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அத ரிஜெக்ட் பண்ணிடுறான். "நான் இத சாப்பிட மாட்டேன். எனக்கு வேண்டாம்" அப்படின்ற மாதிரி அவன் கோவப்பட்டுட்டு போயிடுறான். இத பார்த்த உடனே இவளுக்கு பயமாயிடுச்சு. ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சு போச்சோ! நான் ஏதோ மிக்ஸ் பண்ணி குடுக்குறேன்னு நெனச்சா, அவன் கூட கொஞ்சம் கோவப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயமாயிருது. இருந்தாலும் வேற வழி இல்ல ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக இன்னொரு நாளும் அவ வந்து அதே மாதிரி அத மிக்ஸ் பண்றா. பட் இப்போ வந்து ரொம்ப ரெட் கலர்ல ஆயிடுச்சு. ஸோ இவளுக்கு வந்து பயமாயிடுச்சு. ஸோ இத பார்த்தா கண்டிப்பா அவரு கண்டுபிடிச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா அப்படின்னா, இந்த சாப்பாட வந்து சிங்க்ல கொட்டிர்றா. அந்த பைப் வந்து கரெக்ட்டா வெளிய போற சைட்ல ஒரு எறும்பு புத்து ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த எறும்பு புத்துல அது ரொம்ப பெரிய சைஸ், ஹியூஜ் சைஸ்ல அது கட்டி வச்சிருக்கிறதுனால, அதுக்குள்ள ஒரு கோப்ரா இருக்கு. அந்த கோப்ரா இந்த ஃபுட்ட வந்து சாப்பிட்டுடுச்சு. இது வந்து லவ் ரூட் இல்லையா? ஸோ அத யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அத மிக்ஸ் பண்ணவங்க மேல லவ் வந்துரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கோப்ராக்கு ராணி மேல ஒரு லவ் வந்துடுச்சு. இப்போ அந்த கோப்ரா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ராணி கிட்ட நெருங்கணும் அப்படின்றதுக்காக, டைரக்ட்டா பாம்பா போனா அவ பயந்துருவா அப்படின்றதுக்காக, அப்பண்ணா மாதிரியான அந்த ஒரு அப்பியரன்ஸ்ல அவ கிட்ட போகுது. நைட் டைம்ல ராணிய போய் மீட் பண்ணுது. ராணி வந்து சரி ஓகே அந்த லவ் ரூட் தான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால தான் அவர் நைட் டைம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவ ரொம்ப சந்தோஷமா அவன வெல்கம் பண்றா. தென் எவ்ரி நைட் அந்த கோப்ரா வந்து அப்பண்ணாவோட கெட்டப்ல அவனோட வீட்டுக்கு வருது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க லவ்வ ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இவளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, அப்பண்ணா வந்துட்டு மதியம் வரும்போது ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க. அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு வித்தியாசமுமே இல்ல. ஆனா நைட்ல வரும்போது ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லையா? ஸோ இவ வந்து இது ஒரு பக்கம் சந்தேகமா பார்த்தாலும், இன்னொரு பக்கம் ஒருவேளை அந்த ரூட் வந்து நைட் டைம்ல வொர்க் ஆகும் போல அந்த மாதிரி அவ நெனச்சுக்கிறா. எந்த விதமான டவுட்டுமே அவளுக்கு இல்ல. இப்போ ஆக்ட் 2ல என்ன நடக்குது அப்படின்னா, ராணி அண்ட் கோப்ராவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்போது, ஒரு நாள் அவளுக்கு தெரிய வருது அவ பிரெக்னன்ட்டா இருக்கிறா அப்படின்றத. ஸோ இத வந்து அப்பண்ணா கிட்ட அவ சொல்லலான்னு போகும்போது, அவனே ஃபிகர் அவுட் பண்ணிர்றான். பட் அவன் வந்து நம்பல. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் வந்து அவள டச் பண்ணவே இல்ல அப்படின்றது அவனுக்கு தெரியும். அவன் மதியம் சாப்பாட்டுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வரான். அவகிட்ட ஹார்ஷா நடந்துக்கிறான். வெளிய போயிர்றான். ஸோ இப்படி இருக்கும்போது அவ எப்படி பிரெக்னன்ட் ஆயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அவ மேல டவுட் வந்தது. ஸோ வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிர்றான். ஸோ எல்டர்லி பீப்பிள் எல்லாருமே அங்க அசெம்பிள் ஆயிடுறாங்க. ராணிக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இவர் இப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அழுதுட்டே இருக்கிறா. அவளுக்கு எதுவுமே புரியாம இருக்கிற அந்த சமயத்துல, அவ முன்னாடி அந்த ஒரு ஸ்னேக் வந்து அப்பியர் ஆகுது. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கன்ஃபெஸ் பண்ணிருது. அவ மேல உள்ள லவ்வ கன்ஃபெஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ அப்பண்ணா மாதிரி அந்த அப்பியரன்ஸ்ல வந்தது நான் தான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கன்ஃபெஸ் பண்ணதுக்கப்புறம் இவ ரொம்ப அழுறா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பட் இவ வந்து அவளோட சாஸ்டிட்டிய ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கிறா. ஸோ அந்த எல்டர்லி பீப்பிள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராணி கிட்ட நீ வந்து உன்னோட பியூரிட்டிய நீ தான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு இவங்க ஒரு ரிச்சுவல் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கோப்ராவ வந்து நீ உன் கையில எடுக்கணும். நீ உன் கையில எடுத்து அத வச்சிருக்கும்போது, நீ உண்மையிலேயே சாஸ்டிட்டி உள்ள ஒரு பொண்ணு அப்படின்னா, அந்த கோப்ரா வந்து உன்ன பைட் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. அது ஒரு வேள உன்ன கடிச்சிட்டு அப்படின்னா, கண்டிப்பா நீ தப்பு பண்ணியிருக்கிற அப்படின்றத இவங்க வந்து சொல்றாங்க. ஸோ நீ அத கையில புடிச்சிட்டு நீ சத்தியம் பண்ணணும் அப்படின்ன உடனே, ராணியுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஏன்னா அவ மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா? அவ தப்பு பண்ணல அப்படின்றது அவளுக்கு தெரியும். ஸோ வந்து தைரியமா இத அக்செப்ட் பண்ணிக்கிறா.
ஸோ இப்போ அந்த ரிச்சுவலுக்காக எல்லாருமே அவளை சுற்றி நிற்கிறாங்க. அவள் அதே மாதிரி அந்த ஒரு பாம்பு புத்துக்குள்ளே இருந்து அந்த ஒரு ஸ்னேக்கை எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டா. கோப்ராவை டச் பண்ணி அவள் வெளியே எடுக்கிறா. எடுத்துட்டு அவள் அதில் சத்தியம் பண்ணுறா. இஃப் ஐ ஹாவ் பீன் ஃபேத்ஃபுல் டு மை ஹஸ்பண்ட் மே திஸ் கோப்ரா நாட் ஹார்ம் மீ அப்படின்னு சொன்ன உடனே, நான் என்னோட கணவனுக்கு உண்மையாக இருந்தால் இந்த பாம்பு என்ன கடிக்க வேண்டாம் அப்படின்றத அவள் சொன்ன உடனே அந்த கோப்ரா வந்து அவளை எதுவுமே பண்ணலை. ஏன்னா அந்த கோப்ரா தான் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான ரீசன் இல்லையா? ஸோ அதுக்கு தெரியும் அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்றது அதுக்கு தெரியும். ஸோ அது வந்து அவளை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதும் அதுக்கு தெரியும். ஸோ அதனால அவளோட சாஸ்டிட்டியை எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கோப்ரா வந்து அவளை எதுவுமே பண்ணலை. ஜென்டிலாக அவளோட பாடியை வந்து சுற்றி வந்துட்டு அது அவளை விட்டு இறங்கி போயிடுச்சு. இதை பார்த்த உடனே அந்த வில்லேஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாருமே ராணியை வந்து இப்போ ஒரு காட் மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா பாம்பு வந்து கடிக்காமல் இருக்கிறது வேற, ஜென்டிலாக அவள் மேலே அது சுற்றி இறங்குது அப்படின்னா அவள் வந்து ஒரு கடவுளுக்கு சமமானவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை ப்ரைஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் அப்பண்ணா. ஸோ ராணி வந்து இப்போ ஒரு காடோட ஸ்டாச்சு மாதிரி அங்கே நின்றுட்டு இருக்கிறா. இப்போ அப்பண்ணாவுக்குமே அவன் மேலே ஒரு மரியாதை வந்துடுச்சு. அவளை வந்து ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் வந்து புரிஞ்சுக்கிறான், சரி ஓகே இது வந்து ஏதோ ஒரு கடவுளோட விஷயமா நடக்குது, நம்ம வந்து அவளை ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ எப்பிலாகில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டேல்ஸில் வந்து கொஞ்சம் அது ஃபிக்ஷன் மாதிரியும் இருக்கும், நான் ஃபிக்ஷன் மாதிரியும் இருக்கும் இல்லையா? ட்ரூத்தும் இருக்கும், ஃபிக்ஷன், இது ரெண்டும் பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதா இந்த டேல்ஸ் எல்லாமே. அந்த இந்தியன் டேல்ஸ், ஃபோக் டேல்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இது முடியும் போது ஆடியன்ஸ்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ராணி உண்மையாகவே இன்னசென்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு கடைசியாக அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தீர்ப்பு வந்து உண்மைதானா, கரெக்டு தானா, அப்பனாக்க அவள் துரோகம் பண்ணலையா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளேம்ஸ் வந்து அந்த ஸ்டோரிஸை கேட்டுட்டு இருக்கும்போது பிளேரைட் வந்து எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, ஒரு வேர்ஷனில் வந்து ராணி ஒரு நல்ல அம்மாவாகவும் ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் அந்த குழந்தைய பெற்றெடுத்து அவள் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி ஒரு வேர்ஷனில் முடிக்கிறாரு. இன்னொரு வேர்ஷனில் என்ன மாதிரி முடிக்கிறாரு அப்படின்னா, அந்த கோப்ராவோட சேர்ந்து அந்த பாம்போட சேர்ந்து அவர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு மித்திக்கல் லைஃப் லீட் பண்ணுற மாதிரி முடிக்கிறாரு. ஸோ ஒரு நார்மல் மதராக இருக்கிறாளா, ஒரு மித்திக்கல் ஃபிகராக இருக்கிறாளா அப்படின்றது இல்லாமல் இந்த ப்ளே முடியும் போது ஒரு ஓப்பன் எண்டட் பிளேயாக மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன்ஸை வெல்கம் பண்ணுற மாதிரி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.